ततो दग्धासो अपरीतास उद्भिदः देवानो यथा सतमिद्वृते असन्नप्रायुवो रक्षितारो दिवे दिवे குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெண்ணின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு ஆணின் பொறுப்பும் தான். பெற்றோர்கள் இருவருமே நான் கூறுவதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குழந்தையை வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பேசலாம். இருவரும் சேர்ந்துதான் உங்கள் குழந்தையின் விதியை உருவாக்குகிறீர்கள். குழந்தை வளர்ப்பு எனும் ஆன்மீக கலை ஒரு கடலை போன்ற ஞானம். நீங்கள் கடைபிடிப்பதற்கு சில பொதுவான விதிமுறைகளை உங்களுக்கு தருகிறேன். நம் பழங்கால யோகிகள் கூறியது லாலயேத் பஞ்சவர்ஷாணி என்று. இதன் பொருள் ஒரு குழந்தைக்கு 5 வயதாகும் வரை அவர்களுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அன்பு கொடுக்க வேண்டும் என்பதாகும். அளவுக்கு அதிகமான அன்பு என்று ஒன்று இல்லவே இல்லை. உங்கள் குழந்தையை மன ரீதியாக காயம் அடைய அனுமதிக்காதீர்கள். மேலும் உங்கள் குழந்தையை 5 வயது வரை நிராகரிப்பு எனும் உணர்வுக்கு தள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த அனுபவங்கள் நிரந்தரமான பதிவுகளாக உங்கள் குழந்தைகள் மீது உருவாகி வாழ்நாள் முழுவதும் நிலைத்துவிடும். நீங்கள் பெரியவர்களாக வளர்ந்திருக்கும் இந்த சமயத்தில் உங்கள் பிஞ்சு பருவத்தில் நிகழ்ந்த எதுவும் ஞாபகம் இல்லை என்ற காரணத்தால் உங்களுக்குள் அதன் பாதிப்பு எதுவும் இல்லை என்று அர்த்தமில்லை. 6 வயதிலிருந்து 16 வயது வரை தசவர்ஷாணி தாடயேத் என்று பண்டை காலத்தில் கூறினார்கள். தாடயேத் என்றால் கட்டுப்படுத்த வேண்டும் என்றோ கண்டிக்க வேண்டும் என்றோ பொருள் அல்ல. இதன் பொருள் என்னவென்றால், இந்த வயதில் உங்கள் குழந்தைகளுக்கு நன்றியுணர்வு, கருணை, அன்பு, ஆனந்தம் மற்றும் தைரியம் போன்ற அழகான நிலைகளை வளர்ப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குழந்தை பூங்காவை போல் இருக்கும் காலம் இது. அவர்கள் இயற்கையாகவே நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மேலும் அவர்கள் அப்படி இல்லை என்றால் அது தவறு என்று அவர்கள் வருந்தும்படி செய்யாதீர்கள். ஆணவத்துடன் இருப்பதைக் கண்டு எடை போடாதீர்கள். நற்பண்புகளை ஒரு மதிப்பாகவோ ஒரு நல்லொழுக்கமாகவோ அவர்களுக்குள் விதைக்க முடியாது. ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலையை அவர்களுக்குள் விதைப்பதால் மட்டுமே நல்ல குணங்கள் வளரும். தன்னை பற்றியும் இவ்வுலகை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு, தன்னையும் பிறரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உயர்ந்த நிலை, தன் மீதும் மற்ற எல்லா உயிர்கள் மீதும் ஒரு உயர்ந்த கருணை மற்றும் மதிப்பை வளர்த்திட வேண்டும். இந்த வயதில்தான் அவர்களுடைய முதல் ஆன்மீக கல்வி தொடங்க வேண்டும். இதனால்தான் ஒரு குழந்தைக்கு 5 வயதான பிறகு வாழ்க்கையில் கல்வியின் ஆரம்பத்தை குறிப்பதற்காக பிரம்மோபதேசம் என்பதை செய்கிறார்கள். பழங்காலத்தில் அதனால்தான் தந்தையின் மடியில் குழந்தையை அமர வைத்து தெய்வீக அருள் அவர்களின் சைத்தன்யத்தில் நிறைய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை எடுக்கும்படி சொல்வார்கள். அதுதான் காயத்ரி மந்திரத்தின் பொருளும் கூட அல்லவா? ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு பிரம்மோபதேசம் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். காயத்ரி தேவியும் ஒரு பெண்தானே? நீங்கள் ஆன்மீக எழுச்சி அடைந்த ஒரு தாயாக இருந்தால் நீங்கள் கூட உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பிரம்மோபதேசம் செய்யலாம். 16 வயது முதல் உங்கள் குழந்தையை நண்பர்களாக பாருங்கள் என்று வேதங்கள் சொல்கிறது. பிராப்தியேது ஷோடசே வர்ஷே புத்திரம் மித்ரவத் ஆச்சரேத். பெற்றோரும் குழந்தைகளும் நட்பு எனும் மிகச்சிறந்த உறவை
தம் நடுவில் வளர்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு எப்படி நண்பர்களாக இருப்பது? நட்பின் சாரம் உங்கள் குழந்தைகளை எடை போடாமல் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே கௌரவிப்பது. இந்த வயதில் குழந்தைகள் முரட்டுத்தனமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை எடை போட்டாலும் நீங்கள் உங்களது ஏமாற்றங்களையும் அதிர்ச்சிகளையும் உடைத்து அவர்களிடம் மீண்டும் அன்புடன் செல்ல முடியுமா? இந்த காலகட்டம் பல பெற்றோர்களுக்கு மிகவும் கடுமையாகவும் குழப்பமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கும் கூட குழப்பமாகவும் மற்றும் போராட்டமான காலமாகவும் இருக்கும். இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் உங்களுக்குள் அவர்கள் மீது கருணை பிறக்கும். மிக கொடுமையான வாழ்க்கை அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களை தாக்கும். தோல்வி, நிராகரிப்பு, பற்றாக்குறை ரீதியான உணர்ச்சிகள், வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் எதிர்கால தொழில் பற்றிய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த சமயம் அவர்களுக்கு ஒரு கடினமான சமயம் கூட. முதலில் நீங்கள் ஒரு பெற்றோராக உங்களது கோபம் மற்றும் ஏமாற்றத்தை குணமாக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் குழந்தையுடன் நீங்கள் இணைய முடியும். அவர்களோடு இணைந்து அவர்களின் உணர்வுகளை உணர்வதும், மேலும் அவர்கள் வாழ்வில் எந்த அளவிற்கு முன்னேறினர் என்பதை பொருட்படுத்தாமல் அவர்களை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிக பெரிய பரிசாகும். இந்த வகையான குழந்தைகள் ஒரு சந்தோஷமான மனிதர்களாக வளர்கிறார்கள். மேலும் சிறந்த தலைவர்களாக வளர்ந்து உலகத்தின் நன்மைக்காக தம்முடைய சொந்த வழியில் பங்களிப்பார்கள். குழந்தை வளர்ப்பு எனும் ஆன்மீக கலை ஒரு பயணம். உலகெங்கும் உள்ள பெற்றோர்களுக்கு கற்பித்து அவர்களை வழிநடத்துகிறோம். இறுதியாக நான் ஒன்று கூறுகிறேன். குற்ற உணர்ச்சியுடனோ கவலைப்படவோ அவசியமில்லை. பெற்றோரும் குழந்தைகளும் மனமாற்றத்தை நோக்கி உள்முக பயணத்தை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் குணப்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த விதியை உருவாக்க முடியும். மனமாற்றம் தான் திறவுகோல். Transformation is the key. நமஸ்தே. இன்று இதயத்திற்குள் பயணம் செய்வோம். வசதியாக உங்கள் உடலை ரிலாக்ஸ் செய்து கொண்டு அசையாமல் அமரவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளை இதயத்தின் மேல் வைக்கவும். இதயத்திற்குள் மூச்சை இழுப்பது போல் ஆழமாக சுவாசிக்கவும். மெதுவாக உங்கள் கைகளை தளர்த்திக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக அன்பை அனுபவித்த ஒரு தருணம். பிறர் உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு அனுபவம். நீங்கள் உண்மையாக பாராட்டப்பட்ட ஒரு அனுபவம்.
அல்லது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான அனுபவத்துடன் இப்போது இணையுங்கள். இந்த அன்பின் அனுபவம் உங்களுக்கு நேற்று நடந்ததா அல்லது பல வருடங்கள் முன் நடந்ததா என்பது முக்கியமல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை உணர்ந்து மீண்டும் இப்போது அந்த தருணத்தை வாழ்வது. உங்கள் இதயம் இந்த அன்பால் உயிர்த்தெழுந்த போது இந்த அன்பை நீங்கள் விரும்பும் ஒருவருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ பிரதிபலிக்கச் செய்யுங்கள். நீங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நபர் அந்நியரோ அல்லது உங்களுக்கு அன்பானவரோ, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது உங்களுடன் வேலை செய்பவரோ அல்லது வேறு தேசத்தில் வாழ்பவரோ, இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் வாழ்க்கை அழகாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் கண்களை திறக்கலாம். நீங்கள் இப்போது இதயத்தின் இணைப்பு பயிற்சியை முடித்திருக்கிறீர்கள். இணைப்பின் உயர்ந்த சக்தியை தெரிந்து கொள்ளுங்கள். அது நம் வாழ்க்கைக்கு நோக்கத்தை அளிக்கிறது. இணைப்பு நம்மை சுற்றியுள்ள உறவுகளை பலப்படுத்துகிறது. நம்மேல் அக்கறை காட்டுபவர்களின் மேல் அதிக கருணையை ஏற்படுத்தி நம் அன்புக்குரியவர்களுடன் நம்மை நெருங்க வைக்கிறது. அன்பால் எந்த தடையையும் தகர்த்து உடைக்கலாம். உங்கள் இதயத்தில் அன்பு நிறையட்டும். உங்கள் அன்புக்குரியவர்களின் இதயத்தில் அன்பு நிறையட்டும். உங்களை சுற்றியுள்ள உலகில் அன்பு நிறையட்டும். நமஸ்தே. பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப் உடலை ரிலாக்ஸ் செய்கிறது, மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது, இதயத்திற்கு அன்பை தருகிறது, புத்தியை கூர்மைப்படுத்துகிறது. உங்கள் சுவாச பயிற்சி மூலம் உங்கள் நாடிகளை அமைதியாக்கி உங்களை முழுமையாக
ரிலாக்ஸ் செய்கிறது. புதிய உற்சாகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கடவுளின் வழிநடத்தலை பெறவும் மன அமைதிக்கும் விழிப்புணர்வுக்கும் நீங்கள் வரவேண்டிய இடம் பிரீதிங் ரூம் மெடிடேஷன் ஆப். ஏகம் அத்தியாயங்களின் அனுபவம் பகுதியில் மனமாற்றம் அடைந்தவர்களின் அனுபவங்கள், ஆழ்நிலை அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்த பலரின் நிஜ வாழ்க்கை கதைகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஏகம் ஐஸ்வர்ய உற்சவத்தில் கலந்து கொண்ட ஒருவரின் வாழ்க்கை அனுபவம் இது. பலர் தங்களது கடந்த பிறவியில் இருந்தோ அல்லது தற்போதைய வாழ்க்கையில் இருந்தோ திரட்டப்பட்ட எதிர்மறை போக்குகளில் இருந்து விடுபட்டு நிஜ வாழ்க்கையில் பல்வேறு வகையான வளமைக்கு எழுச்சியடைந்துள்ளனர். அவர்கள் உங்களை போன்ற, என்னை போன்ற மனிதர்கள். அந்த அனுபவங்களை இப்போது கேட்போம். நமஸ்தே, என் பேர் வான்மதி. நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த ஏகம் அபண்டன்ஸ் ஃபெஸ்டிவலில் நிறைய ட்ரெஷர்ஸ் கிடச்சிருக்கு. அதில் முக்கியமானது என்னதுன்னா, எனக்கு எப்பயும் எல்லாத்துலேயும் பயம் இருக்கும். ஹிரண்ய கர்ப்பா முன்னாடி நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது எனக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு லைட் தாக்குச்சு. அது என்னன்னு பார்த்தா, அது என்னால் தாங்கவே முடியல அந்த பெயின். அந்த பெயின் என்னன்னு பார்த்தா, எங்கள் அம்மாவுடைய தாட். எங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வேண்டாம், நான் 3வது குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு 2வதாக குறை மாதத்தில் எங்கள் அண்ணன் பிறந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணனை சரியாக பார்த்துக்க முடியாதனால இந்த குழந்தை 3வது இந்த குழந்தை வேண்டான்னு நினச்சாங்க, ஒரே ஒரு தாட்டில். அந்த தாட் தான் எனக்கு அந்த அவ்வளோ பெயின் கொடுத்தது. அதனால் என்னால் எங்கள் அம்மாவை ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் ஹிரண்ய கர்ப்பா எனக்கு காட்டுச்சு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த எங்கள் அண்ணனை வச்சுட்டு. அதனால தான் என்னை அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவை என்னை முழுமையாக ஏற்றுக்க முடிஞ்சது. அதே மாதிரி அந்த கருவில் இருக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பயத்திலே நான் இருந்ததுனால என் வாழ்க்கை முழுசும் நான் பயத்திலே இருந்தேன். அதனால தான் என்னால் எந்த ஒரு வேலையும் பொறுமையாக செய்ய முடியல. அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே இருந்தேன். ஆனால் அந்த டென்ஷன் எல்லாமே இந்த ஏகம் அபண்டன்ஸ் ஃபெஸ்டிவலில் முழுமையாக ஸ்ரீ கிருஷ்ணாஜி பிரீதாஜியோட பிளெஸிங்ஸில் எனக்கு முழுமையாக பரிபூர்ணமாக அதுலேருந்து விடுதலையான இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னால் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியுது. இந்த அற்புதமான அனுபவம் கொடுத்த இந்த ஏக்கத்துக்கும் கிருஷ்ணாஜி பிரீதாஜி பரஞ்சோதிக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. तेरी